மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். தமிழகத்தில் திமுக செய்த சாதனைகளையும் தேர்தல் அறிக்கையும் வாக்காளர்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும். பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு வேண்டுகோள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை நகராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வசந்தவேல் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உதயசூரியன் ஆகியோர் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிமுகம் செய்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு, இதுவரை கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக செய்துள்ள சாதனைகளையும் தற்போது ஸ்டாலின் அறிவித்துள்ள தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளவற்றையும் கழக நிர்வாகிகள் வாக்காளர்களை சந்தித்து எடுத்து கூற வேண்டும் என ஸ்டாலின் கூறியவாறு, நடைபெறுகின்ற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல். எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜே மணிகண்ணன், ஒன்றிய குழு பெருந்தலைவர் ராஜவேலு, ஒன்றிய செயலாளர் வைத்தியநாதன், திருநாவுக்கரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்றினார்கள். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி.